Hi friends, welcome back to Mama with Berma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து நல்லா தூங்கி எழுந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மதியானம் லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ ஈவினிங் அப்படியே போயிட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே ஊர் சுத்தலாம்னு கிளம்பிட்டோம். எவ்வளவு நேரம் சுத்துவோம்னு தெரியல. நான் நல்லா சுத்தலாம்ன்றேன், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வழக்கம் போல இவங்க வந்து பர்ச்சேஸ் அது இதுன்னு போவாங்க. பட் வீட்டுக்கு தேவையான புது வீட்டுக்கு தேவையான ஒரு சில இதெல்லாம் வாங்கணும்னு பேபிமா சொல்லியிருக்கு. ஸோ அதெல்லாம் போய் வாங்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி போயிட்டு எங்கெங்கெல்லாம் சுத்துறோம், என்னென்னலாம் வாங்குறோம் அப்படின்றத நாங்களும் காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, வீடியோல பாக்கிறது இல்லாம வாங்கி வந்துட்டு அந்த பொருளையும் உங்களுக்கு காட்டுறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன பண்றோம்ன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரைஸ் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது, அதனால ரைஸ் ஒண்ணு. ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு, 65, மட்டன் குழம்பு எல்லாமே வந்துச்சு. மௌலி என்னடா ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கு? என்ன ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்க? பசிக்குது நான் மௌலி. எனக்கே செம பசி. நீங்க ஏஞ்சிக்கவே இல்லைன்றதுனால தான் நானும் கம்முன்னு அப்படியே பத்து தூங்கினோம். சரியான டயர்ட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தூங்கி 3 மணி ஆயிடுச்சு, 3:15 ஆயிடுச்சு. இப்போதான் வந்து இன்னுமா மாப்பிள்ளை ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பாப்பா ஏஞ்சிக்கல. சரி, நீ ரூமில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோ அப்படின்னுட்டேன். சாப்பிடுவோம் அப்படிமா ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து வியூ நேராக மாதா கோயில் தெரியும். ஆமாம், ஈவினிங் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் நம்ம வந்து வெளியில் கிளம்புறேன். என் ஃபுல்லாக காட்டவே மாட்டேன்ற வீடியோவில். சரி, ஓகே. இதான் உன் அவுட்ஃபிட். சாயந்தரம் மேக்கப் போட்டு எல்லாரும் கிளம்பிட்டு 3 பேர் ஒரே டிஷர்ட் தான். ஆமா, அதனால 3 பேர் ஒரே அக்கா மாமா மச்சான் 3 பேரும் ஒரே டிஷர்ட். சேர்த்துக்கிட்டே இல்ல பட்டற வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணுப்பா. அதுங்க சேர்த்துவே கூடாதுப்பா. இப்போ உனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா. அவ்வளவுதான்ப்பா. இன்னும் என்ன வயசு ஆயிடுச்சு உனக்கு? நம்ம நினைக்கிற வரைக்கும் வயசாயிடுச்சுன்னு நினைக்கிற வரைக்கும் நமக்கு வயசாகலதான். அது அவங்கள பொறுத்த வரைக்கும் வயசு ஆயிடுச்சுனால அவங்களுக்கு தான் அவங்க அவங்களுக்கு வயசாகுதுன்னு அர்த்தம். புரியுதா? அது கரெக்ட் தான். அதான் சேர்த்துக்கலையே, அப்புறம் என்ன உனக்கு? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஈவினிங் கிளம்பிட்டோம். ஈவினிங் ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக டே ஃபுல்லாக வந்து பர்த்டே ஃபங்க்ஷன். மார்னிங் ஒரு பேட்ச் பார்த்தீங்க, நேற்று நைட் ஒரு பேட்ச் பார்த்தீங்க, மார்னிங் ஒரு பேட்ச் பார்த்தீங்க, ஈவினிங் ஒரு. இப்படி யாராச்சும் பர்த்டே கொண்டாடி இருப்பாங்களா? வாய கழுவு. ஏன் அது மாதிரிலாம் பேசக்கூடாது நம்மளே. இந்தா என் அவுட்ஃபிட்டை காட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால சரி ஓகே. மோனா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது வந்து பாப்பா எடுத்து கொடுத்த ஷர்ட். எப்படி இருக்கு சொல்லுங்க? இதுவும் இந்த பேண்ட்டுக்கு கரெக்ட்டா மேட்ச் அவுட் ஆகுதுல. ஓகே, நான் வெட்டி தச்சது பாரு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாரு. ஆமா, பேபிமா தான் வெட்டி தச்சது. நூல் மட்டும் கரெக்ட்டா கிடைக்கல. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நூல் கரெக்ட்டா வாங்கி தச்சறணும்ல. அது போறவங்க வாங்கி தச்சிடலாம். இங்க இருந்து ஆண்டவர் காட்டு. நேரா அந்த மார்னிங் ஸ்டார் தான் இங்க இருக்காரு பாரு. வாவ், செம்ம வியூ பா. இதுதான் எங்களோட ரெசார்ட். எல்லாத்தையும் காட்டு. ஓகே, வாங்க, டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மறந்து போய் பை வாக்கே வந்துருச்சுங்க. கீழே இறங்கணுன்னா ஆட்டோன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் மறந்துருச்சுங்க, மாதா கோயிலே வந்துருச்சு. நீங்கள் தான் ஆட்டோன்னு நீங்கள் கட்சியில் மறந்து போய் நந்தே வந்துட்டீங்க. ஓகே, சரியா செம்ம க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே அதை விட பயங்கரமாக இருக்குது பழைய வேளாங்கண்ணி மாதா கோயில். போங்க மாதா கோயில் போகலாம். பர்த்டேவே முடிய போகுது. இன்னும் பண்ணினுக்கிற பர்த்டே கொண்டாடின்னு. பர்த்டே முடிய போகுது. மீன்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கேன். மீனோட நாக்கு பாரு, மீனோட பல்லு இதெல்லாம் அது எப்படி இருக்குது பாரு, சுருக்குன்னு. இது நாக்கு. இது வரைக்கும் நீ பார்த்துருக்கியா மீன் நாக்கு? வீடியோவே ஆன் பண்ணலப்பா. இப்போ ஆன் பண்ணிருக்கியா இல்லையா? ஆன் பண்ணிருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்தோம் கொஞ்ச நேரம் எல்லாம் ஷார்ட்ஸ் நிறைய எடுத்துருக்கிறோம். எல்லாம் 1 by 1 வரும்.
ஆனா ஒரே ட்ரெஸ்ல வருதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. எல்லா ஒரே டைம்ல ஒரு half an hour கேப்ல ஒரு 4-5 ஷாட்ஸ் எடுத்துருக்கோம். ஏன்னா டைம் இப்பதான் கெச்சிச்சு நமக்கு, வேற டைம் கிடைக்காது. ஆனா சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், என்டர்டெயின்மெண்டா இருக்கும் எல்லாருமே வந்து. ஆனா ஒவ்வொரு சேனல்ல ஒன்னு ரிலீஸ் ஆகும், அதனால உங்களுக்கு அது பெருசா தெரியாது, நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்க. நாங்களாம் வாங்கி விட்டு மாட்டீங்கன்னு இப்போ. ஆமா ஆமா ஓகே. அதுல சொல்லு மௌலி ஃபன் பண்ண விஷயத்த சொல்லு. அதான் அது வந்து என்ன டயலாக் அது சொன்னீங்கன்னா ஓகே 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 சரி. அதுல ப்ளூபர்ஸ் வரும் இடையில பின்னாடி, அத வச்சு விட்டுரு. ஓகே பை பை குட் நைட். பாப்பாவும் வாங்கி கொடுத்தது ரேபன் கிளாஸ் போட்டுருக்க சொக்கா. ஆமா இந்த ஷர்ட் இந்த மாதிரி டைப் கிளாஸ் என்கிட்ட இல்ல. எல்லா டைப் கிளாஸும் வச்சிருக்கேன் நான் மேக்சிமம், இந்த மாதிரி இல்ல. சோ அதனால இதை வாங்கிட்டு வந்துருக்கு பாப்பா. முதல்ல வாங்கி கொடுத்துருக்கு பாப்பா அந்த இந்த மாதிரி. பட் அது என்னாச்சுன்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் ரேபனை. ஸோ இப்போ திரும்பி வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. ஏவியேட்டர் டைப் தான் என் மூஞ்சிக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னே தெரியாது, நானும் டிஃப்ரெண்டா போடணும்னு சொல்லி மேக்சிமம் வாங்குவேன். ஆனா மேக்சிமம் ஏவியேட்டர் தான் நம்மளுக்கு மிஞ்சும் மாட்டும். இதுல அதனால ஏவியேட்டர் டைப் தான். இதுல பாவப்பட்ட ஜென்மம் நானும் மௌலியும் தான். எதுக்கு? ஏன்னா எங்க கிஃப்ட் உன் பர்த்டே முடிச்சுதான் கொடுக்குற மாதிரி இருக்கு. அது பரவாயில்ல, அதான் புக் பண்ணிட்டாங்க 2 பேருமே. அது என்னன்னு ஆர்டர் போட்டிருக்கோம், இன்னும் வரல. அதான் புக் பண்ணிருக்காங்க, இன்னும் வரல. மௌலியும் தனியா புக் பண்ணிருக்கான், இன்னும் வரல. பேமாவும் புக் பண்ணிருக்கு, இன்னும் வரல. பேமா என்ன புக் பண்ணிருக்குதுன்றது நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. மௌலி தான் எனக்கே வந்து சர்ப்ரைஸா இருக்கு. இன்னும் ரிவீல் பண்ணல அவங்க என்கிட்டயே. வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு நம்ம சூப்பரா வந்து திருப்பி ஈவினிங் போயிட்டு மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாஸ் அட்டன் பண்ணிட்டு நன்மெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் எல்லாம் போயிட்டு நைட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். சரியா, ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணி வந்துட்டு பேசினது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றது நான் எப்பயுமே காட்டுவேன், அதனால உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஜபமாலை எதுக்கு அப்படின்னா நம்ம சர்ச்ல கேட்டிருந்தாங்க, நம்ம பையன் சர்ச் பாத்திமா சர்ச்ல 3 ஜபமாலை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அந்த 3 ஜபமாலை நம்ம வாங்கிருக்கோம். பெரிய ஜபமாலை, சரி 3 அடி ஜபமாலை இது அவங்க கேட்டிருந்தாங்க, சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. அதனால இவங்க வாங்கியிருக்காரு. நம்ம வீட்டுல மாதா வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க பாத்துருப்பீங்கல்ல. மாதாக்கு வந்து அங்க லைட் இல்லாம இருட்டுல இருக்காங்க அப்படின்னே இது நம்ம பேட்டரியில லைட் போடுற மாதிரி எரியற மாதிரி இந்த லைட் நம்ம ஒண்ணு வாங்கியிருக்கோம். அது ஓபன் பண்ண முடியல. நான் அது என்ன வாங்க நானே பாக்கலப்பா. ஓபன் பண்ண எங்கயோ போறேன், ஏதோ வாங்குற, ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், மாதா இருட்டிலே இருப்பாங்களே நைட்ல அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். கடைசியில கிடைச்சிருச்சு. ஓகே, அட்லீஸ்ட் மாதா வீட்டுள்ள ஒரு சின்ன லைட் எரியற மாதிரினா வச்சிருக்கோம்ல. ஆனா இருட்டுல நல்ல வெளிச்சம் வரும்னு சொல்றாங்க, ஏன்னா பேட்டரியில எரியறதுனால. பேட்டரினா பென்சில் பேட்டரி, இந்த பேட்டரி இல்ல. அது கொஞ்சம் நம்ம ரிமோட் பேட்டரிலாம் இருக்குல்ல அது. ரிமோட் அந்த செல் போடுறதா? அப்ப கொஞ்சம் பவர் இருக்கும்ல. எத்தனை நாள் எரியும் தெரியல. அதுவே ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இருக்குமா? மெழுகு பத்திப்பா இந்த ஆன் பண்ணு. இப்படி எரிவாங்களா? அவ்வளவுதான். இரு, இப்ப லைட் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். லைட் ஆஃப் பண்றா மௌலி. எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணு. எவ்வளவு பவர் வருதுன்னு பாப்போம். இருக்கு ஏன்டா? இங்க இந்த சுவிட்ச் போதும், அதுவே தெரியுது இல்ல. இப்ப சூப்பரா தெரியுவாங்கல்ல மாதா. நான் தெரியுறேன். ஓகே, நல்லா நீயே தெரியுற. ஓகே அப்படினா ரைட், ஆஃப் பண்ணு. இது என்னப்பா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை 3 பேட்டரி மாத்துற மாதிரி இருக்குமா? மாத்தி விட்டு போக வேண்டியதுதான். பார்த்தாதான் தெரியும். அது என்னன்னு நம்ம பத்திரமா எடுத்து வை. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. மாதா இருட்டிலே இருப்பாங்களேன்னு யோசிச்சுன்னு. இதெல்லாம் வந்து கோயில் திங்ஸ், இதெல்லாம் வந்து ஆன்மீக திங்ஸ், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் ஊர் சுத்தி திங். இப்ப வரப்போறதெல்லாம் ஊர் சுத்தி திங். ஏய், ஊர் சுத்தி திங் எப்படி சொல்லுவ? நான் குட் கேர்ள், சரியா? இது வந்துட்டு இங்க கிட்ட காட்டு. பத்தியா கல்லையெல்லாம் தின்ட்டு இதுக்குள்ள போட்டிருக்க பத்தியா? அது நீ நாள்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த 3 கிளிப்பு வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்ப இந்த மாதிரி கிளிப் எல்லாம் என்கிட்ட இப்ப இல்ல அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு என் தலைக்கு கொஞ்சம் ஏறும். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா பார்த்து இருக்கிற கலரா வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன கேட்ச் கிளிப் ஒன்று வாங்கினேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். இதுவே 530 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஏய் என்னப்பா இத போய் 500 ரூபான்ற? ஆமா, இது 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 மட்டும் எவ்வளவு தெரியுமா? 120 rupees.
இது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் விற்கும்னு நினைக்கிறேன், தெரியல. காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நானே வச்சிருக்கேன். 200 ரூபீஸ்க்கு மேல. ஆமா 200 ரூபீஸ் சொல்லுவாங்க. இது 100 ரூபீஸ். இதெல்லாம் சரியா, இதுவுமே 100 ரூபீஸ் தான். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி 300க்கு மேல ஆயிடுச்சா. இதுல எப்படி 60-50 இருக்குமா, இது 150 ரூபீஸ் இருக்குமா. இது ஒரு மொத்தத்துல நீ காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்துட்ட, அவள்தான் ஏமாந்துட்டேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான்ப்பா. எப்பயுமே வேளாங்கண்ணில அங்க நம்ம ஷாப்பிங் பண்ண போனாலே கொஞ்சம் காஸ்ட்லி தான், கம்மியா எல்லாம் கிடையாது. ஆனா வந்து ஒரு சில டைம் நல்லா ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்த்து வாங்குவோம். ஒரு சிலது குவாலிட்டியா இருக்கும், ஒரு சிலதெல்லாம் குவாலிட்டி இல்லாம இருக்கும். குவாலிட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விலை கூட தான் இருக்கும். ஆனா பட் நல்லா இருக்கும். அங்க போய் நம்ம எங்கேயாவது போனோம்னா நம்ம கண்ணில் தென்படுத்துனா நான் வாங்குவேன். இதுக்குன்னு தனியாலாம் நான் ஷாப்பிங் எல்லாம் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது கண்ணில் தென்படுத்தி வாங்குவேன். இல்ல ரொம்ப இல்ல சுத்தமா முடியல அப்படின்னா அமேசான்ல ஏதாவது வேணும்னா போட்டு வாங்கிப்பேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எங்கேயாவது போனா வந்தா கண்ணில் தென்படும் போது வாங்குறது தான். அந்த மாதிரி தான் நான் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாம் வாங்கிப்பேன். இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா தேடி எல்லாம் போய் வாங்க மாட்டேன். அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே சூப்பரா போயிடுச்சு. மாமா பர்த்டே வந்து அவர் வந்து என்ன பண்றோமோ என்ன செய்யறோமோ இல்லையோ அதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியாது. அவர் இன்னைக்கு டே ஃபுல்லா வந்து வேளாங்கண்ணில செலிப்ரேட் பண்ணதான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. சரியா, பாத்தீங்கன்னா இங்க வீடியோல தெரியல, நாங்க தலை மட்டும் ஆடி அதுதான் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியான டே, ஹாப்பியா இருந்திருக்கும் அப்படின்றது. இன்னைக்கு காலையில இருந்து 12 மணிக்கு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு 12 மணி வரையிலும். ஆமா, மணி ஆயிடுச்சு இல்ல, இப்ப 12 10 ஆச்சு. அப்ப இன்னும் 1.5 மணி நேரம் இருக்குது. என்ன பண்றது? அடப்பாவி, எனக்கு காலையில இருந்தே என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். அந்த ரெஸ்ட் ரூம்ல டீசெண்டா இல்லையா, அதனால வந்து அது வந்து என்ன வந்து சொல்றது, ஒமட்டினே இருக்க மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டா அது ஃபீல் ஆகுது. நான் அந்த மாதிரிலாம் அவ்வளவு சீக்கிரம் எங்கேயும் போய் பாத்ரூம் எல்லாம் பூந்துட மாட்டேன். பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஆகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு எங்கேயுமே நீட்டா இல்லாத ரெஸ்ட் ரூம்க்குலாம் போக மாட்டேன். அது ஒரு வளர்ப்பினே இருக்குது. கொஞ்சம் தூங்கி எஞ்சாதான் அது கொஞ்சம் சரியா போகும். அதனாலதான் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி அன்ஈஸியாவே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுது. எதுவுமே சாப்பிட முடியல, காலையில இருந்து சாப்பிட்டா ஒமட்டின்னு வருது, அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு ஃபீல் ஆகும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விளாக முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான். ஓகே, பாய்.